புதுச்சேரியில் தேசிய இளைஞர் விழாவை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றி இருக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். 100वीं पुण्यतिथि है। इन दोनों मनीषियों का पुडुचेरी से खास रिश्ता रहा है। ये दोनों एक दूसरे की साहित्यिक और आध्यात्मिक यात्रा के साझीदार रहे हैं। So the National Youth Festival being held in Puducherry is dedicated to these great sons of Mother India. Friends, today in Puducherry, MSME Technology Center is inaugurated. The role of MSME sector is very, very important in creating आत्मनिर्भर भारत। बहुत जरूरी है कि हमारे एमएसएमई उस टेक्नोलॉजी का उपयोग करें जो आज दुनिया को बदल रही है। इसलिए देश में आज टेक्नोलॉजी सेंटर सिस्टम्स प्रोग्राम का एक बहुत बड़ा अभियान चलाया जा रहा है। पुडुचेरी में बना एमएसएमई टेक्नोलॉजी सेंटर उसी दिशा में एक महत्वपूर्ण कदम है। साथियों, आज पुडुचेरी के युवाओं को कामराज जी के नाम पर मणिमंडपम, एक प्रकार का सभागृह, मल्टीपर्पज यूज वाला, उसका एक और उपहार मिल रहा है। ये सभागृह कामराज जी के योगदान की याद तो दिलाएगा ही, हमारे युवा टैलेंट को भी अपनी प्रतिभा दिखाने का एक प्लेटफॉर्म देगा। साथियों, आज दुनिया भारत को एक आशा की दृष्टि से, एक विश्वस्त की दृष्टि से देखती है, क्योंकि भारत का जन भी युवा है और भारत का मन भी युवा है। भारत अपने सामर्थ्य से भी युवा है। भारत अपने सपनों से भी युवा है। भारत अपने चिंतन से भी युवा है। भारत अपनी चेतना से भी युवा है। भारत युवा है क्योंकि भारत की दृष्टि ने हमेशा आधुनिकता को स्वीकार किया है। भारत के दर्शन ने परिवर्तन को अंगीकार किया है। भारत तो वो है जिसकी प्राचीनता में भी नवीनता है। हमारे हजारों साल पुराने वेदों ने कहा है, अपि यथा युवानो मत्सथा नो विश्वम जगत अभिपित्पे मनीषा। यानी ये युवा ही है जो विश्व में सुख से सुरक्षा तक का संचार करते हैं। युवा ही हमारे भारत के लिए, हमारे राष्ट्र के लिए सुख और सुरक्षा के रास्ते अवश्य बनाएंगे। इसलिए भारत में जन जन से जग तक, जन से जग तक योग की यात्रा हो, रिवॉल्यूशन हो या इवोल्यूशन, राष्ट्र सेवा की हो या समर्पण की, बात परिवर्तन की हो। தேசிய இளைஞர் விழாவில் காணொலி முறையில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி நேரலையில் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டலாம். கணபதி, என்னவெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் பாரத பிரதமர்? நாட்டின் இளைஞர்களின் பங்களிப்பு மற்றும் எதிர்காலத்தில் அவர்கள்
செய்யக்கூடிய பங்களிப்புகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். 25வது தேசிய இளைஞர் திருவிழாவிலே அவர் காணொலி மூலமாக கலந்து கொண்டு பேசுகிறார். இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதால், 3வது அலை தீவிரமடைந்திருப்பதால் காணொலி மூலமாக இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த விழாவிலே இளைஞர்களின் கனவுகள் எப்படி இருக்க வேண்டும், நாட்டின் எதிர்காலத்துக்கும் தங்களுடைய எதிர்காலத்துக்கும் அவர்கள் எப்படி சிந்திக்க வேண்டும், சுவாமி விவேகானந்தர் காட்டிய வழியை போலவே நாட்டின் எதிர்காலத்துக்காக முன்னேற்றத்துக்காக உழைக்க இளைஞர்கள் எந்த வகையில் யோசிக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு விதமான கதைகளை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். நமது நாட்டின் எதிர்காலமே இளைஞர்களுக்கு கையில்தான் இருக்கிறது. வளமான எதிர்காலம், வலுவான இந்தியா உருவாவதற்கு இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்பதை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார். மணிமாறன், குறிப்பா தொழில்துறை அந்த தொழில்நுட்ப மையத்தை பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். என்னென்னவெல்லாம் அதுல சொல்லியிருக்கிறார்? நிச்சயமாக டெக்னாலஜி என்று சொல்லப்படும் சிறு குறு தொழில்களுக்கான இந்த தொழில்நுட்ப மையம் மிகவும் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய இடத்தை பிடிக்கிறது. நாட்டிலே ஏற்கனவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய பல சிறு நிறுவனங்கள் குறிப்பாக தொழில்நுட்பங்களை புதிய முறையிலே நவீனமாகவும் புதிய உபயோகங்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற சிறு குறு தொழில்களுக்கான தொழில்நுட்ப மையம் மிகவும் முக்கிய இடம் பிடிக்கிறது. ஏனென்றால் இளைஞர்களிடம் அதிக அளவு நிதி ஆதாரம், முதலீடு போன்றவை இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு தொழில்நுட்பத்தில் புதிய முறைகளை கண்டுபிடித்து அதன் மூலமாக புது விதமான தொழில்களை வளர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்குபேட்டர் போன்ற முறையிலே செயல்படுவதற்கு இது போன்ற தொழில்நுட்ப மையங்கள் அமைக்கப்படுகின்றன. அந்த வகையிலே தான் மொபைல் மூலமாக, இணையதளம் மூலமாக மற்றும் டிஜிட்டல் முறையிலே செயல்படக்கூடிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சுத்தமான புதுச்சேரியில் தேசிய இளைஞர் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி என்னவெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் என்பது குறித்த விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி கணபதி.